Hi TG Squad, this is Nazir, founder of Trade Genius. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எல்லாரும் நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம் கோல்டோடைய அனலைசிஸ், கோல்டு மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் பர்பஸுக்காக மட்டும் தானே தவிர வேற எந்த ஒரு பர்பஸுக்காகவும் கிடையாது. ஸோ நீங்களும் லேர்ன் பண்ணி கோல்டு மார்க்கெட்டோட மொமெண்டமை நீங்களும் ரியல் டைம்ல ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் நதீர், ஃபவுண்டர் ஆஃப் Trade Genius. லெட்ஸ் கம் டு த வீடியோ. ஸோ நான் வந்து இப்போ சார்ட்குள்ள போனேன். இப்போ நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி வி ஹவ் டு த மேஜர் பிளான்ஸ் வித் த சார்ட். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டோட என்ன மொமெண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் டிராப் சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ போன வீடியோவில் நான் தெளிவா சொல்லியிருப்பேன் கோல்டு மார்க்கெட் செல் ஆக போகுது அப்படின்னு சொல்லினேன். அதே மாதிரி செல் ஆயிருக்கு. வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டன் தானே, அந்த வீடியோ போய் நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆஃப்டர் தட் இந்த இடத்துல நான் என்ன சொல்லிடணும், நான் ஏரோ மார்க் போட்டுனேன் இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் டிராப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்லிடணும், மார்க்கெட் மேல போயிட்டு அங்கேருந்து ஃபுல்லாவே டிராப் ஆயிருக்கு. ஓகே, டிராப் ஆயிடுச்சு, எல்லாம் நடந்துச்சு, மார்க்கெட் டவுனு. ஸோ மார்க்கெட் எங்க வந்து ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா இப்போ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப் ஆயிருக்கு ஒரு 2 டேஸா. ஏன் அப் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு வித் த லோ லெவல்ல. ஸோ இந்த டிமாண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஒரு பம்ப் கொடுத்து இருக்கு. ஆக்சுவலி இந்த பம்ப் வந்து மார்க்கெட் டைரக்ஷனுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மார்க்கெட் வந்துட்டு சீரியஸா கிளியர் கட்டா டிராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இம்பல்ஸ் மூமெண்டமுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது 70% தான் நடந்திருக்கு. மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கீழே வரும்னு சொல்லியே எதை பேஸ் பண்ணி சொல்ற அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் ஏரியா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இன்பேலன்ஸ், ஓகேவா, இந்த ஏரியா ஃபுல்லாவே இன்பேலன்ஸ் ஏரியாவா இருக்கு. இந்த ஏரியாவை கவர் பண்ணா மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட் கிளியரா தெரியுது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபால்ல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ரியாக்ஷன் தான் மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஸோ மார்க்கெட்ல ஒரு சேனல் ரியாக்ட் ஆகுற மாதிரி நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்ல ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3 டச்சஸ் வச்சு நம்ம இது சேனல் அப்படிங்கிறத இந்த இடத்துல டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸோ லெட்ஸ் இட் கிளியரான ஒரு சேனல் போடுவோம். ஏன்னா நான் லைவ் மார்க்கெட்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா சொல்றேன், நான் அனலைசிஸ் தான் பண்ணல. ஸோ இப்பவும் ஒரு அனலைசிஸ் பண்ணேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா மோடர்ன் டச்சஸ் இருக்கு. எப்படின்னா 1, 2, 3 அண்ட் தென் கரண்டா 4th டச்சுமே இருக்கு. சி இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் டச் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகலாம்னா செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிளஸ் இங்க இருக்கிற கரண்ட் இம்பேலன்ஸுமே வந்துட்டு மார்க்கெட் ஃபில் அவுட் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ இம்பேலன்ஸை ஃபில் அவுட் பண்ணி மார்க்கெட் இப்போ நிற்குது. ஸோ ஆஸ் பர் த ப்ரெடிக்ஷன் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எந்த லெவலில் பிரேக் பண்ணாதது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஏரியாவை பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகலாம் வித் த ஆர்டர் பிளாக் ஜோன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் ஜோனை நம்ம மார்க் பண்ணிப்போம். இது வெறும் ஆர்டர் பிளாக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, ஸ்ட்ரக்சரோடைய ப்ரீவியஸ் ஹை ஏரியா. ஸோ இந்த ஹை ஏரியாவை மார்க்கெட் டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா செல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், மார்க்கெட்டோட ரியாக்ஷன் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஹை ரேஞ்சில இருந்து இல்லை இந்த இடத்துல பண்ணலாம். இப்போ நான் என்ன செல் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செல் எடுக்கலாம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த லெவல் வரைக்கும், அதாவது எந்த லெவல் பார்த்தீங்கன்னா 1934 வரைக்குமே மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணாதது வரைக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா கரண்ட் சுச்சுவேஷன்ல நான் செல்லுக்கு போகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா ஒரு அப் ட்ரெண்ட் மைனரா ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு அதுவும் 50 மினிட்ஸ்ல. ஸோ இப்போ 50 மினிட்ஸ்ல அப் ட்ரெண்ட் ரியாக்ட் ஆகுறப்போ நான் இங்கேன்னு பார்த்தா ஒரு அப் ட்ரெண்ட் சேனலுமே மார்க்கெட் ரியாக்டபிளா இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்ல நான் வந்து இப்போ மார்க்கெட் மேபி ஒரு அப் ட்ரெண்டாவே மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி 1, 2, 3, 4 டச்சஸை பார்க்குறோம். ஸோ மேபி மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் செக் அவுட். ஸோ மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கேனும் ட்ராப் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இந்த சேனலை பிரேக் பண்ற மாதிரி பிரேக் பண்ணி இந்த ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் இந்த ஹைலேருந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் லிக்விடிட்டியை கிராப் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். என்னுடைய செல்லிங் ஏரியா எங்கேயோ அந்த இடத்துல மட்டும்தான் செல்லு போகணுமே தவிர எல்லா இடத்துலையும் நான் பை போக போறேன், எல்லா இடத்துலையும் நான் செல் போக போறேன் அப்படிங்கிறது கூடாது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் இன்பேலன்ஸ் கவர்டு ஆகல, இன்னும் இன்பேலன்ஸ் ஃபில்லப் இருக்கு. அப்போ கரண்டா இன்டர்னலா நான் பார்க்க போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா
இப்போ இங்கேருந்து செல் ஆச்சுன்னா நீங்க பை எடுக்க வேண்டிய ஏரியா இந்த ஏரியா. ஸோ லெட்ஸ் மார்க்கெட் கம்மிங் டு த பை ஏரியா அண்ட் தென் எகைன் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்அப்புக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ நான் பை எடுக்க வேண்டிய ஏரியா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பை எடுக்க போறேன், அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து செல் எடுப்பேன். அதுவும் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தானே தவிர அதர்வைஸ் நான் எடுக்க மாட்டேன். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலா பையிங் சேனரியோ, ஆனால் டெக்னிக்கலா இப்போ செல்லுல இருக்கு. பட் மேஜரான பை எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்து மேஜரா பை ஆகலாம். இல்ல இன்னுமே நான் பை ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மார்க்கெட் கண்டினியூவா எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையை நோக்கி மார்க்கெட் டிராவல் பண்ணும். இந்த இடத்த பிரேக் பண்ணுதான்னு பார்க்க போறோம். அப்படி பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் எங்க ஆகலாம் பார்த்தீங்கன்னா செல்லுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்துல லைக் பட்டனையும் நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும், எந்தெந்த பேர்ஸை பத்தி அனலைசிஸ் வேணுமோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் அதை பத்தின நாலேஜுமே ஷேர் பண்ண முடியும். எனவே until then, bye bye, see you all.